إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين. وقال رسول الله صلى الله عليه وسلم بادروا بالأعمال. நிலைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் ஸலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் மீதும் கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே எந்த குணங்களை விரும்புகிறானோ அந்த குணங்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் அலங்கரிப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மத்தியிலே சூரத்துல் ஆல இம்ரானுடைய 34வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து ஓடுங்கள். வஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். அதே போன்ற சொர்க்கம் அது வானமும் பூமி போல் உள்ளது. வைத்தத்தில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்காக? முத்தகீன்களுக்காக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை பாவத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாழுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். பாவத்தின் பக்கம் விரைந்து செல்வது என்பது நல்ல அமலின் பக்கம் விரைந்து செல்வது. அல்லாஹ் இந்த வசனத்திலே பாவத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருவது. தொழுகை, நோன்பு, ஜகாத், இப்படி என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ அந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருவது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் ரமலானுடைய அந்த மாதத்தை அடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் எல்லோருக்கும் ரமலானை அடைவதற்கான அந்த ரூஹானத்துடைய அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் அவருடைய உள்ளத்தில் ரமலானை அடைய போகிறேன், ரமலானை நல்ல அமலை செய்ய போகிறேன் என்ற மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை அவர் வரவேற்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நான் உங்கள் மத்தியிலே
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த வார்த்தை கூறுகிறேன், பாதிரு பில் அமல், அமல்களிலே நீங்கள் முந்துங்கள், அமல்களிலே நீங்கள் காம்படிஷன் செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு காலம் எப்படி வரும், காலையிலே முஃமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராக மாறிவிடுவான். மாலையிலே காஃபிராக இருந்தவன் மாலையிலே முஃமினாக இருந்தவன் காலையிலே காஃபிராக விடுவான். இந்த உலகத்தை, இந்த மார்க்க, இந்த தீனை அற்ப உலகத்திற்காக அவன் விலை பேசுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, இந்த உலகம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்திலே நாம் மறுமைக்கான அமல்களை செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம் தவறவிட்டால் அதற்கு பிறகு நமக்கு மிக ஒரு வாய்ப்பு கிடைக்க போவதில்லை. மரணத்தோடைய அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்தில் கதறினாலும் கெஞ்சினாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரம் கூட அல்லாஹ் உங்களுக்கு தௌபா செய்வதற்கான வாய்ப்பு தரமாட்டான். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரை அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மறுமைக்கான என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ, அவனுடைய சொர்க்கத்தை செல்வதற்கான என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ அந்த அமலிலே அவன் விரைந்து செல்ல வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும். மறுமையிலே வெற்றி அடைவதற்காக, மறுமையிலே சொர்க்கத்தை தேடுவதற்காக, சொர்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக என்னென்ன அமல் இருக்கிறதோ அந்த அமலிலே ஒரு மூமின் உயர வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய வாக்கியத்திற்கு பிறகு நம்மளை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த விஷயம் தான் நல்ல அமல்கள். எனவே என்னுடைய உரையுடைய நோக்கமே நன்மையின் பக்கம் விரைவோம் என்ற தலைப்பில் தான். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு முஃமினை பொறுத்தவரை அவன் நன்மையை நேசிக்க வேண்டும், அவன் நன்மையை அதிகமாக நேசிக்க வேண்டும். அந்த சின்ன நன்மையாக இருந்தாலும் சரி, பெரிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமின் அந்த நன்மைகளை செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள் அந்த நன்மையுடைய விஷயத்திலே அலட்சியமாக இருக்காமல், அந்த நன்மையுடைய விஷயத்திலே பொறுப்போக்குத்தனத்தோடு இருக்காமல் நன்மை செய்வதிலே முந்தினார்களோ, அதே போன்ற அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு முஃமினாக நாம் நன்மையுடைய விஷயத்திலே அதிகமாக விரைய வேண்டும், நன்மையுடைய விஷயத்திலே முந்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். முஃமின்களே, அல்லாஹ்விற்காக ருக்கு செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக சஜ்தா செய்யுங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை மட்டும் வணங்குங்கள். வஃஅலுல் கைர், நல்ல அமல்களை செய்யுங்கள். ஏன்? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் சொர்க்கத்தை அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதே போல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைராத். கிப்லாவுடைய விஷயத்திலே அஹ்லே கிதாப் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்களோடு. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான், நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டும் என்றால் அமலுடைய விஷயத்திலே போட்டி போடுங்கள், அமலுடைய விஷயத்தில் நீங்கள் காம்படிஷன் வையுங்கள். எனவே ஃபஸ்தபிகுல் கைராத், அமலுடைய விஷயத்தில் நீங்கள் முந்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, குர்ஆனின் மஜீதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய சில பண்புகளை, சில சிபத்துகளை அல்லாஹ் தஆலா பேசுகிற பொழுது அந்த நபிமார்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை அங்கீகரித்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரும் ஒரு கொடிய நோயில் பாதிக்கப்பட்டார். அவருடைய துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நாங்கள் எதற்காக அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்தோம் தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையும் நாங்கள் அங்கீகரித்ததின் காரணம், இன்னஹும் யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையிலே முந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்காக தான் நாங்கள் அவருடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அன்பான சகோதரிகள், பெரியவர்களே, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இரண்டு கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அந்த ஒரு கூட்டத்தார் பெயர்
அஸ்ஹாபுல் மைமன் சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு கூட்டத்தார் பேர் தான் அஸ்ஸாபிகூன். அந்த அஸ்ஹாபுல் மைமன் என்ற கூட்டத்தார்கள் யார் என்றால், தன்னோட வலது கையால் அந்த பட்டோலை வாங்கக்கூடியவர்கள், இவர்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தார்கள் இருப்பார்கள், அவர்கள் தான் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், நன்மையிலே முந்தக்கூடியவர்கள். அல்லாஹ் கூறுகிறான், இந்த நன்மையில முந்தக்கூடிய இந்த கூட்டம் இருக்கிறது, இவர்கள் யார்? உலாயிகல் முகர்ரபூன், என்னுடைய நெருக்கமான அடியார்கள். இந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இந்த சாபிகுனுடைய இந்த கூட்டங்கள், சாபிகுன் என்ற இந்த கூட்டங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் உலகத்திலே நன்மையிலே முந்தி சென்றார்கள், நன்மையிலே அதிகமாக போட்டி போட்டவர்கள். நன்மையிலே அவர்கள் அலட்சியமாக இருந்து விடாமல், நன்மை கிடைக்கக்கூடிய நன்மை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த இடத்திலே நன்மை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே இந்த இரண்டு கூட்டத்தார்களிலே அல்லாஹ் அதிகமான கூட்டத்தை பற்றி பேசுவது அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், இந்த நன்மையிலே முந்தக்கூடியவர்கள் தான் என்னுடைய அடியார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திரிலே கூறுகிறார், ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் இந்த குர்ஆனை மஜீதை என்ன செய்தோம்? சில மக்களை நாங்கள் இந்த குர்ஆனை மஜீதுடைய வாரிசுகளாக ஆக்கினோம். இந்த உம்மத்தி முஹம்மதி தான் இந்த குர்ஆனை மஜீதுடைய வாரிசுகள். அதில் 3 கேட்டகரி மக்கள் இருப்பார்கள், 3 விதமான மக்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி, தன்னுடைய உள்ளத்திற்கு அநீதி இழைக்கக்கூடியவர்கள், பாவத்தின் மூலமாக தன்னுடைய உள்ளத்திற்கு அநீதி இழைக்கக்கூடியவர்கள். இரண்டாவது கூட்டம் என்ன? வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையான கூட்டம், வெறும் பராதிகள் மட்டும் செய்யக்கூடியவர்கள், ஃபர்தான இபாதத் மட்டும் செய்யக்கூடியவர்கள். மூன்றாவது கூட்டம் இருக்கிறது, வமின்ஹும் சாபிகும் பில் கைராத்தி பிஇத்னில்லாஹ். மூன்றாவது கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய இபாதத்தில், அல்லாஹ்வுடைய கட்டளையால், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தால் நன்மையிலே முந்தக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், ذلك هو الفضل الكبير, இந்த நன்மையிலே முந்தி செல்கிறார்களே இவர்கள் தான் பாக்கியமுடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் நன்மையிலே விரைந்து செல்லுவதில், நன்மையிலே முந்துவதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்தார்கள், முன்மாதிரியாக இருந்தார்கள். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ருடைய தொழுகையை தொழு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்னவென்றால், தொழுகை முடிந்ததற்கு பிறகு முஸ்லிம்களை பார்த்துமாறு ரசூலுல்லாஹ் உட்கார்வார்கள். சிறிது நேரம் உட்கார்ந்ததற்கு பிறகு தன்னுடைய அறைகளுக்கு ரசூலுல்லாஹ் சென்று விடுவார்கள். ஆனால் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அவர்கள் அஸ்ருடைய தொழுகை தொழு வைத்தவுடன் சலாமை கொடுத்த முடிந்தவுடனே ஓடி ரசூலுல்லாஹ் தன்னுடைய அறைகளுக்கு சென்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செயல் என்பது வழக்கத்திற்கு மாறாக இருந்தது. உடனே ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்தார்கள், சொன்னார்கள், நான் சீக்கிரமாக என்னுடைய அறைக்கு செல்வதற்கான காரணம் என்னவென்றால், என்னுடைய அறையிலே சதகாக்குடைய சில பொருட்கள் இருந்தது, சில தங்கங்கள் இருந்தது. எனவே அந்த தங்க சதகாக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்குமாறு நான் கட்டளையிட்டேன். சிந்தித்து பாருங்கள், சதகாவுடைய பொருட்களை ரசூலுல்லாஹ் செய்தார்கள். அதில் அலட்சியமாக இருக்காமல் சீக்கிரமாக அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்று முன் வந்தார்கள். உலமாக்கள் இந்த விஷயம் சொல்கிறார்கள், இந்த விஷயத்திலே ஹுகூகுல் இபாத் ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் என்னுடைய பொருட்களில் சதகா என்று எடுத்து வைக்கிறேன். அது ஹுகூகுல் இபாத், மனிதர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அலட்சியம் செய்யாமல் முந்தி வர வேண்டும். எனவே இந்த சதகா என்பது என்னுடையது இல்லை, இந்த சதகா என்பது ஏழைகளுடைய உரிமை. அந்த உரிமை நான் வைத்துக் கொண்டால் எனக்கு அல்லாஹ் பாவத்தை கொடுப்பான், நான் அலட்சியமாக இருக்கிறேன் என்பதற்காக ரசூலுல்லாஹ் உடனடியாக அந்த சதகாவுடைய பொருட்களை ஏழைகளுக்காக தர்மம் செய்தார். அன்பான சகோதரர்கள், பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் செய்திருக்கலாம்.
நிதானமாக தொழுதுவிட்டு நிதானமாக திக்ர்கள் செய்துவிட்டு அப்புறமாக ரசூலுல்லாஹ் செய்திருக்கலாம், தர்மத்தை செய்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் சிறிது நேரம் தாமதிக்காமல் உடனடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சதகாக்களை சீக்கிரமாக செய்து இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் தரக்கூடிய பாடம் என்னவென்றால், அமலுடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்? போட்டி போட்டு விரைந்து செல்ல வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளி வாசலை விட்டு தூரமாக அவருடைய வீடு இருந்தது. எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் அவ்வளவு தூரம் நடந்து வருகிறேன், ஒரு வாகனத்தை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஒட்டகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், ஒரு கழுதை வாங்கிக் கொள்ளுங்கள், அதில் நீங்கள் பயணித்து வரலாம் என்று. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு அப்படி தேவையில்லை, நான் நடந்து வருவதை நான் விரும்புகிறேன், பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதை நான் விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உபை பின் கஅபை பற்றி சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இவர் பள்ளிவாசலுக்கு அவ்வளவு தூரத்தில் நடந்து வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உபை, என்ன காரணம்? எதற்காக நீங்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து பள்ளிவாசல் நடந்து வருகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் உபை பின் கஅப் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் சொல்கிறீர்கள், யார் ஒருவர் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய நன்மை அல்லாஹ் அதிகரிக்கிறான். எனவே நான் ஒவ்வொரு காலம் எடுத்து வைக்கிற பொழுது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் நான் இப்படி செய்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதாக்கல்லாஹு ذلك குல்ல, எந்த நன்மைக்காக நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாயோ அந்த நன்மையை அல்லாஹ் உனக்கு கொடுக்கட்டுமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, நன்மை அது சின்ன நன்மையாக இருந்தாலும் சரி, அது பெரிய நன்மையாக இருந்தாலும் சரி, அந்த நன்மையிலே ஒரு முஃமின் போட்டி போட வேண்டும். அந்த நன்மையை நீங்கள் நேசிக்க வேண்டும். தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள், தொழுகை கடமை இருக்கிற நம்மீது, ஆனால் அந்த தொழுகை நீங்கள் நேசிக்கிற பொழுது அந்த தொழுகையின் மீது அல்லாஹ்வுடைய அந்த பற்றோடு அந்த உயிரோட்டத்தோடு நீங்கள் தொழுகிறவர்களான சகோதரர்களே, ஒரு தொழுகை விட்டாலும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு டென்ஷன் ஏற்படும். பாருங்கள், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள். அமல் செய்வதிலே போராட்டம், அமல் செய்வதிலே போட்டி. நாம் எப்படி இந்த உலகத்திற்காக போட்டி போடுகிறோமோ, சஹாபாக்கள் அமல் செய்வதிலே போட்டி போட்டார்கள். சில சஹாபாக்கள் தபூக்குடைய யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம், சில சஹாபாக்களிடத்தில் செல்வங்கள் இல்லை, அந்த போருடைய கவசம் இல்லை. சில சஹாபாக்கள் அழுது கொண்டே அந்த போரிலே கலந்து கொள்ள விட முடியவில்லை, திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அழுந்த கூடிய நிலையில் அல்லாஹ் அவர்களுடைய அந்த அழுகையை சொந்த தௌபாவிலே கூறுகிறான், சில சஹாபாக்கள் போரிலே கலந்து கொள்ள முடியவில்லை, போரிலே எங்களால் ஷஹீதாக முடியவில்லை, எங்களுடைய சொத்தை போரிலே அழிக்க முடியவில்லை என்பதற்காக சஹாபாக்கள் அழுது கொண்டே திரும்பினார்கள். அன்பான சகோதரர்களை, பெரியவர், நம்மளுடைய நிலைமையை பாருங்கள். நாம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை நபர்கள் இங்க இருக்கிறார்கள் நம்முடைய பள்ளி வாசல் பக்கத்தில், ஆனால் எத்தனை நபர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரார்கள்? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நம்மளுடைய நிலைமை என்னவென்றால், தந்தை தொழுகையாக இருக்கிறான், பிள்ளை தொழுகையாளியாக இல்லை. பிள்ளை தொழுகையாக இருந்தால் தந்தை தொழுகையாளியாக இல்லை. தந்தையும் பிள்ளையும் தொழுகையாக இருந்தால் வீட்டம்மா தொழுகையாளியாக இல்லை. அன்பான சகோதரிகளே, பெரியவர்களே, இதனுடைய இந்த உரையுடைய அருமை உங்களுக்கு இப்ப புரியாது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் நீங்கள் நிற்பீர்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை குடிக்க அல்லாஹ் விசாரிப்பான். அந்த நேரத்தில் உங்களுக்கு தொழுகையுடைய முக்கியத்துவம் தெரியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, அந்த நன்மையான காரியங்கள் முந்தி வாருங்கள். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஏன் குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்வது கூட இருக்கட்டும், அந்த பாதையில் மனசு நன்மையான காரியங்கள் முந்தி வாருங்கள். அதே போன்று சில மக்கள் பிரஸ்டீஜ் காரணமாக சில நன்மை செய்ய மாட்டார்கள். நான் மிகப்பெரிய செல்வந்தன், நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். உதாரணமாக, பள்ளிக்கு நாம் வருகிறோம், பள்ளியிலே சில அசுத்தத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுடைய கடமை, நீங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், உங்களுடைய கடமை என்னவென்றால் நீங்கள் அந்த அசுத்தத்தை நீங்கள் கிளீன் பண்ண வேண்டும். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். வெளியிலே நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு தாதாவாக இருக்கலாம், ஆனால் பள்ளியிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள்.
பள்ளியிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அந்த சிந்தனையோடு நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டும். அதே போன்று இந்த உலகத்தில் நீங்கள் நடமாடுவது பொழுதும் நீங்கள் உங்களை மக்கள் என்னவென்றால் அழைத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார். குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமானவன் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். எந்த அமலையும் பெருமையின் காரணமாக, பிரஸ்டீஜின் காரணமாக விடாதீர்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷை வலவ் அன் தல்கா அகாக பிவஜ்ஹி தரீக். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு அமலையும் நீங்கள் லேசாக பார்க்காதீர்கள். எந்த ஒரு அமலையும், ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் சிரிப்பதும் என் நன்மை. சகோதரனை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள், அதுவும் நன்மையான சகோதரர்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலிலே ஒரு மனிதர் இருந்தார், தவறான நடத்த வருவார். அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால், கிணறுக்குள்ளே இறங்கி தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தார். வெளியே வந்து பார்த்தால் ஒரு நாய் தாகத்தின் காரணமாக அந்த ஈரமான மண்ணை நக்கி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து யோசித்தார், எனக்கு எப்படி தாகமாக இருந்ததோ அதே போலதான் எனக்கு இந்த நாய்க்கும் தாகத்திற்கும். உடனே மறுபடியும் கிணறுக்குள் இறங்கி தன்னுடைய காலுறை அதிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்தார். சின்ன ஒரு அமல் தான் நம்முடைய பார்வையில், ஆனால் அந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விட்டார். வேற ஒரு சின்ன ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார்கள், அந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ் சொல்வது அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டார். நாம் ஒரு நன்மை சின்ன நன்மையாக நினைக்கிறோம், அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார். ஒரு நாய்க்கு நீங்கள் தண்ணீர் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து, அதே போல நீங்கள் பள்ளிக்கு வரீங்க, பள்ளி இருக்கக்கூடிய ஒரு அசுத்தத்தை நீங்கள் கிளீன் பண்றீங்க, அந்த அமலுக்கு அல்லாஹ் பிடித்து போய் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அன்பான சகோதரர்கள், பெரியவர்களே, ஒரு முஃமின் அவர் எந்த விதமான பாவத்தையும் எந்த விதமான நன்மையும் அவன் அலட்சியமாக பார்க்கக்கூடாது. நன்மையிலே அவன் முந்த வேண்டும், நன்மையில் அவன் ஓடி வர வேண்டும். உலகத்துடைய விஷயத்தை நீங்கள் எப்படி ஓடுகிறீர்கள், அந்த அடிப்படையில் நன்மையான விஷயத்தை நாம் ஓட வேண்டும். பாருங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. மதீனாவுடைய அந்த வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய வீட்டிலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மூன்று பேரும் மதீனாவுடைய அந்த வீதியில் செல்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதுடைய அந்த வீட்டிலிருந்து குர்ஆனுடைய சத்தம் கேட்கிறது. பாருங்க, சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள். வீட்டில் இருந்தால் அவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய சத்தம் என்ன? குர்ஆனுடைய சத்தம். நம்மளை போன்ற இந்த கல்ச்சர் இல்லை. வீட்டில் வெளியே போனால் பாட்டுடைய சத்தம், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய சத்தம் என்ன? குர்ஆனுடைய சத்தம், குர்ஆனுடைய ஓதலுடைய சத்தம். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் குர்ஆனை ஓதுகிறார். ரசூலுல்லாஹ் நின்று விட்டார்கள். குர்ஆனை ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். சிறிது நேரம் வரை குர்ஆனை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் குர்ஆனை கேட்கிறார்கள் என்பது அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதுக்கு தெரியாது. உடனே சில நேரத்துக்கு பிறகு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் குர்ஆனை ஓதுவதை நிறுத்திவிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சல் துஅதா சல் துஅதா, மஸ்ஊதே என்ன வேணும் என்று கேள், அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். இது நம் தெளிவடக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் குர்ஆனை ஓதியதற்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அடுத்த நாளைக்கு அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் வீட்டுக்கு சென்று அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதை பார்த்து, மஸ்ஊதே, நேற்று தினம் இந்த சம்பவத்தை எல்லாம் கூறி ரசூலுல்லாஹ் உனக்கு நற்செய்தி சொன்னார்கள் என்று கூறினார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் சொன்னார்கள், உங்களுக்கு முன்பதாகவே அபூபக்கர் இந்த நற்செய்தி சொல்லிவிட்டார். உங்களுக்கு முன்பதாகவே இந்த நற்செய்தியை அபூபக்கர் என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், சின்ன ஒரு நன்மை அமல் தான். ரசூலுல்லாஹ் அந்த அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் சொன்ன அந்த நற்செய்தியை அபூபக்கர் செய்தார்கள். முந்தி வந்து என்ன செய்தார்கள்? உமர் ரலியல்லாஹு அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நன்றி சொல்கிறார்கள். இப்படி நம்ம சகோதரர்களே நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. எல்லா சம்பவத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமல்களிலே முந்தி செல்லக்கூடிய சஹாபாக இருந்தார்கள். தபூக் யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரும் தன்னுடைய வீட்டிலிருந்து சம்பவத்தை எடுத்து வந்து கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், வீட்டில் எண்ணெய் விட்டு கொண்டீர்கள். ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எந்த செல்வத்தை நான் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேனோ அந்த செல்வத்தை அளவுதான் வீட்டில் வைத்திருக்கிறேன். அபூபக்கர் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அபூபக்கர், வீட்டில் எண்ணெய் விட்டு வந்தீர்கள். அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் நான் விட்டு வந்திருக்கிறேன்.
உடனடியாக உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அமருடைய விஷயத்திலே அபூபக்கர் என்னால் முந்தவே முடியலை என்று சொன்னார்கள். அமருடைய விஷயத்திலே அபூபக்கர் என்னால் முந்தவே முடியலை என்று சொன்னார்கள். அன்பான சகோதரிகளே, அமருடைய விஷயத்தில் அவ்வளவு போட்டி போட்டார்கள். அமலுடைய விஷயத்தில் அவ்வளவு ஹிரிசாக இருந்தார்கள், ஹரீஸாக இருந்தார்கள். எப்படியாவது இந்த அமலின் மூலமாக எங்களுக்கு அந்த மக்ஃபிரத் கிடைக்காதா, அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்க மாட்டானா, அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்காதா, அந்த சொர்க்கத்தில் நாங்கள் கட்டி ஆள மாட்டோமா என்று சஹாபாக்களுடைய எண்ணமாக இருந்தது. சில சஹாபாக்கள் பிச்சைக்காரர்களாக இருந்தார்கள் மதீனாவில். அன்றாட வாழ்க்கை, அன்றாட தேவை கொடுக்க முடியவில்லை. அந்த இடத்திலே சதகாக்களுடைய சிறப்புகளை பற்றி வசனங்கள் வருகிறது. சில சஹாபாக்களை பற்றி வருகிறது. அவர்களுக்கே அந்த சாப்பிடுவதற்காக சாப்பாடு இல்லை. ஆனால் சஹாபாக்கள் மார்க்கெட்டுக்கு செல்கிறார்கள். கூலி வேலை பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சதகாவாக தருகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமாக இபாதத்திலே முன்வந்தார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. இந்த சம்பவத்தை எல்லாம் நாங்கள் உங்கள் மத்தியில் கூறுவதற்கான காரணம் என்றால், பாருங்கள் சஹாபாக்கள் அமலுடைய விஷயத்தில் எப்படி முந்தி வந்தார்கள் என்று. அபூ தஹ்தா என்ற ஒரு சஹாபி, அன்னல்லதி யுரிதுல்லாஹ கர்தன் ஹஸன் வ யுதாஇஃபு லஹு அضعافன் கஸீரா என்ற வசனம் இறங்குகிறது. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அவர்களை கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த வசனத்துக்கு காரணம் என்ன யா ரசூலுல்லாஹ்? இந்த வசனத்திலே அல்லாஹ் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனத்திலே, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் நல்ல கடனை தருகிறாரோ அவர்களுக்கு நாங்கள் இரட்டிப்பாக கூலியை தருவோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அபூ தஹ்தா வந்தார், யா ரசூலுல்லாஹ், உடைய கையை நீட்டுங்கள். ரசூலுல்லாஹ் கையை நீட்டினார்கள். அபூ தஹ்தா ரசூலுல்லாஹ்வுடைய கையின் மீது சத்தியம் செய்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அந்த தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தில் 700 பேரீச்சம்பழத்துடைய மரங்கள் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ், அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக தருகிறேன். அந்த 700 அந்த ஒரு தோட்டத்தை முழுமையாக 700 அந்த கஜூருடைய மரங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ், அந்த தோட்டத்தை நான் அப்படி உங்களுக்காக தருகிறேன். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அபூ தஹ்தா வருகிறார். அந்த தோட்டத்தினுடைய வெளியே நின்று கொண்டு தன்னுடைய மனைவியை உம்மு தஹ்தாவை அழைக்கிறார். சொன்னார்கள், உம்மு தஹ்தா, அந்த தோட்டத்தில் அல்லாஹ்வுக்காக வெற்றியின் வெளியே வாருங்கள். சிந்தித்து பாருங்கள், அவர்கள் நன்மையான காரியத்தில் செய்வதில் அவர்களுடைய பிள்ளை மனுஷன் அவர்களுக்கு ஆதரவுகளாக இருந்தார்கள். நாம் இன்று நன்மைக்கான காரியம் செய்கிற பொழுது பிள்ளை ஒரு பேச்சு பேசும், மனைவி ஒரு பேச்சு. நம்முடைய வீட்டு நிலைமை என்னவென்றால், மனைவிக்கு தெரியாம ஒரு தோட்டத்தை நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து என்ன சொல்லுவாங்க, என்ன கேட்டீங்களா, என்ன நீங்க கேட்க எதுக்கு நீங்க வித்தீங்களா கேட்பாங்க. ஆனா அங்கு உம்மு தஹ்தா எந்த வார்த்தை கூறவில்லை. தன்னுடைய பிள்ளை எல்லாம் கூட்டிவிட்டு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அன்பான சகோதரர்களை பாருங்கள், சஹாபாக்கள் இவர்கள் இபாதத்துடைய விஷயத்திலே அமலுடைய விஷயத்திலே முந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களை, பெரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் ஷஅபானுடைய மாதம். இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஃமின் தன்னை தானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அமல்கள் முந்துங்கள், குறிப்பாக ஃபர்தான இந்த தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, எல்லா தொழுகையும் ஜமாஅத்தோடு தொழுவதற்காக முயற்சி செய்யுங்கள். திக்ர் செய்வது, குர்ஆனை மஜீதுக்கு ஓதுவது, உங்களால் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை ஷஅபானுடைய மாதத்தில் இருந்து துவங்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதையெல்லாம் சொல்லுகிறவர்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.